எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? कितने लोग आनंद में हैं? சந்தோஷமா இருந்தா முகம் என்ன செய்யும்? மலர்ச்சி கொடுக்கும். खुशी में रहेंगे तो चेहरे में मुस्कान अपने आप आ जाता है। சந்தோஷம் இல்லைன்னா துக்கமா இருப்பாங்க. अगर खुशी नहीं है இருப்பாங்க. तो विचारों में दुखी में दिखाई देंगे। நாம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் கல்வாரி சிலுவைக்கு சென்றார். हम हमेशा खुशी में रहना है, इसीलिए प्रभु कलवारी क्रूस पर गए। சிலரை பாத்தீங்களா எப்பவுமே துக்க முகமாகவே இருப்பாங்க. किसी को देखेंगे हमेशा दुखी चेहरे में ही रहते हैं, எப்பவும் யோசனையிலே இருப்பாங்க. हमेशा विचारों में डूबे रहते हैं, அவங்க கர்த்தரை துதிக்க முடியாது. पर वे प्रभु को धन्यवाद नहीं कर सकते, ஏன்னா அந்த யோசனை அவங்களை கர்த்தரை துதிக்க क्योंकि விடாது. वो विचार वो उसे प्रभु को धन्यवाद करने देता नहीं, கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளவும் விடாது. प्रभु के वचन को भी जानने नहीं देगा। அதனால கர்த்தர் சிலுவையில பட்ட பாடெல்லாம் என்னுடைய நிம்மதிக்காக, என்னுடைய ஆரோக்கியத்துக்காக, என்னுடைய சந்தோஷத்துக்காக அப்படின்னு நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். इसीलिए कलवारी क्रूस पर प्रभु ने जो तकलीफ उठाया वो मेरे समाधान के लिए, मेरे खुशी के लिए, मेरे भलाई के लिए करके हम समझ लेना है। நாம் அப்படி புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்க முடியும். हम उसे सही से समझेंगे तब हम प्रभु को धन्यवाद कर सकते हैं, யோசனையிலே இருந்துகிட்டு नहीं तो विचारों में ही बने रहेंगे। कल क्या करूं मैं, இந்த பிள்ளைக்காக அடுத்த கலை என்ன செய்யறது, इस बच्चे के लिए आगे मैं क्या करूं, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, उनका भविष्य कैसा होगा। நீ இந்த மாதிரி உலகம் இப்படிதான் யோசிக்குது, அதே மாதிரிதான் ஆண்டோடைய பிள்ளைகளும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. दुनिया वैसी सोच में है, वैसे ही प्रभु के बच्चे भी वही सोच में बने रह जाते हैं। அப்படின்னா ஆண்டோடைய பிள்ளைகள் எல்லாருமா? क्या प्रभु के सारे बच्चे हैं कि नहीं? ஏன்னாக்கி வாக்க புரிந்து கொள்ளாதவங்க, वचन को न समझने वाले, வேதத்தை புரிந்து கொள்ள வேணும், இயேசு சிலுவையில் தந்த மேன்மையை அறிந்து கொள்ள வேணும் அப்படின்னு எண்ணாதவங்க தான் இந்த யோசனையில இருப்பாங்க. ये वचन को समझना है, यीशु ने क्रूस पर जो कमा के दिया इस महिमा के वो समझना है, वो नहीं समझने वाले ऐसे विचार में रहते। ஆனா நாம அப்படி இருக்க கூடாது. और हम ऐसे नहीं रहना है, மாய்மால கிறிஸ்தவர்களா இருக்க கூடாது. डोंगी मसीहाई बनकर नहीं रहना है। நாம சந்தோஷம் உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வாழ வேண்டும். खुशी में, सच्चाई में और भलाई करने वाले मसीहाई बनकर जीना है। ஏன்னா நம்ம நன்மை செய்யாவிட்டா நம்ம வீட்டுல ஆசீர்வாதம் தங்காது. क्योंकि अगर हम भलाई नहीं करेंगे तो हमारे घर में आशीष रुकेगा नहीं। நாம நன்மை செய்ய வேணுங்கிற விருப்பம் இல்லாட்டாலும் நம்ம வீட்டுல ஆசீர்வாதம் हम தங்காது. भलाई करने का विचार भी नहीं होगा तो हमारे घर में आशीष नहीं रुकेगा। இயேசு நம்மளை ரட்சித்ததே நம்மளை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா வைக்க. यीशु हमें जो उद्धार किया ताकि हम औरों के लिए आशीष बन सके। அவர் கல்வாரி சிலுவையில போய் நம்முடைய பாவத்தை சுமந்தாரு, நம்முடைய வியாதியை சுமந்தாரு, நம்முடைய தரித்திரத்தை சுமந்தாரு. वो कलवारी क्रूस पर हमारे पापों को, हमारी बीमारी को, हमारी दरिद्रता को उठा लिया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப तो आप क्या उठाना है? நீ ஏன் துக்கத்துல இருக்கிற? आप क्यों दुखी है? ஏன் क्यों आप विचारों में डूबे हैं? உன் கவலையில உன் பிரச்சனை என்ன? யார்கிட்ட சந்தோஷமா இருக்கிறாரு? तेरी सारी चिंता तो मुझे कहकर तो आनंद में रहे ऐसा कहता है, அது இருக்க முடியல. वो भी तुझसे नहीं हो रहा। दुखी से ही रहना है, विचारों में ही रहना है। என்ன லாபம்? क्या लाभ है? யோசி. तो सोच, நீ சிரிச்ச சிலரை பார்த்தீங்கன்னா எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. किसी किसी को आप देखिए हमेशा जो हंसते हुआ चेहरे दिखाई देता है। ஏன்னா நம்ம அப்படி இருக்க வேணும். ऐसा ही रहना है। ஏன்னா நம்முடைய யோசனையில வேதத்தை யோசிக்காம நம்ம பிரச்சனைகளை யோசிச்சோம்னா அது போகவே போகாது. हमारे विचारों में वचन के विचार छोड़कर परेशानियों को सोचते रहेंगे, वो जिंदगी में जाएगा नहीं। நீ நினைப்ப போகும் போகணும் போவாது. तू सोचेगा मैं सोचूंगा तो वो चले जाएगा, वो जाएगा ही नहीं। ஜெபம் பண்ணுவா, ஆண்டவரே ஜெபம் பண்ணுவா. तो प्रार्थना करे, प्रभु मदद कीजिए, मदद कीजिए। तो उपवास करेगा, प्रभु मदद करो करके, போவாது. पर वो नहीं जाएगा। ஏன் தெரியுமா? क्यों? நீ பிரச்சனை தான் சொல்லுறா, जो परेशानी को ही बता रहा है। உன் சரீரத்துல உணர்றத, तेरे शरीर में एहसास करने वाली, உன் கண்களால காண்கிறத, तेरी आंखों से दिखने वाली, காதால கேட்கறத தான் வச்சு நீ சொல்லிக்கிட்டே இருக்கிறா. कानों से सुनने वाली बातों को तो बता रहा है। ஆனா இவைகள் எல்லாம் எப்படிப்பட்டவைகள்? पर ये सारी बातें कैसे हैं? அழிந்து नाशवान है, ஒளி போகக்கூடியவர்கள். मिटने वाले हैं, मिट जाएंगे। யா. हालेलुया। ஆனா அறியாத ஒண்ணு
உண்டு. और अविनाशी एक बात है, கர்த்தருடைய வார்த்தை. ये प्रभु का वचन है। இந்த வார்த்தை சொன்னது, ये वचन कहता है அவருடைய தழும்புகளால் நீ சுகமானாய். उसके जख्मों से तो चंगा हो गया। இந்த வார்த்தை சொல்லுது, ये वचन कहता है அவர் ஓம் தரித்திரத்தை எடுத்துக்கொண்டார், அவருடைய ஐஸ்வர்யத்தை ஓம் பேர்ல பண்ணி விட்டார் அக்கௌண்ட்ல. तेरे दरिद्रता को लेकर उसकी आशीषों को तेरे ही हिसाब में जोड़ दिया है। हालेलुया। சந்தோஷமா இருக்குது. खुशी में लगता है। நீங்க சந்தோஷமா இருங்க. आप खुशी में रहें, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. हमेशा आनंद में रहें। அப்ப அவர் தரித்திரத்தை எடுத்துக்கிட்டாருன்னா நான் ஏன் தரித்திரனா இருக்கணும்? तो वो गरीबी को उठा लिया तो मैं क्यों गरीब बने रहना है? அவரு வியாதியை சுமந்தாருன்னா நான் ஏன் வியாதியா இருக்கணும்? अगर उसने बीमारी उठा लिया तो मैं क्यों बीमारी में पड़े रहना है? அவர் என் பிரச்சனைகளை எல்லாம் நான் பாத்துக்கிடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் தூக்கணும்? वो मेरे परेशानी को मैं देख लूंगा, ऐसा ऐसा वो कहता है तो मैं क्यों फिर उसका चिंता करूं? காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है? ஜெபம் பண்றோம், हम प्रार्थना करते हैं, உண்மையா தான் ஜெபம் பண்றோம். सच्चाई से ही प्रार्थना करते हैं, உண்மையாகவே திரும்பவும் அதை எடுத்துக்கிட்டே போயிருக்கு. फिर सच्चाई से उसे वापस लेकर चले जाते हैं। என்னைக்கு உம்மட்டத்துல வச்சாச்சு அது நடக்காது, நான் தான் சுமக்கணும் என் பாரத்தை அப்படின்னு தூக்கிட்டு போயிரும். क्योंकि प्रभु के पास रखा तो उसका कोई हल नहीं निकलेगा, मेरा बोझ मुझे ही उठाना करके हम वापस लेके चले जाते हैं। ஆகையினால பிரச்சனையும் மாறுறது இல்ல, इसीलिए परेशानी भी बदलता नहीं, தரித்திரமும் மாறுறது இல்ல, गरीबी भी बदलता नहीं, உன் யோசனையும் போறது இல்ல. तेरे विचार भी खत्म नहीं होते। புரிந்து கொண்டீர்களா? क्या आप समझ गए हैं? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद हो। உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து प्रभु के செல்லலாம். वचन की ओर जाएंगे। மத்தேயு 5 அதிகாரம் मत्ती सुसमाचार का किताब 5वां अध्याय 14 இருந்து வாசிக்கலாம். 14 से पढ़ेंगे। ஆமென். आमीन। 14 से तो तुम जगत की ज्योति हो। जो नगर पहाड़ पर बसा हुआ है वह छिप नहीं सकता, और लोग दिया जलाकर पैमाने के नीचे नहीं परंतु दीवट पर रखते हैं। तब उस घर के सब लोगों को प्रकाश पहुंचता है। उसी प्रकार तुम्हारा उजाला मनुष्य के सामने चमके कि वह तुम्हारे भले कामों को देखकर तुम्हारे पिता की जो स्वर्ग में है बड़ाई करे। आमीन। हालेलुया। हालेलुया। ஜெபம் பண்ணலாம். प्रार्थना करेंगे। பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த ஜீவப்பமாகிய இந்த ரொட்டி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். पवित्र परमेश्वर, इस जीवन का रोटी, इस वचन को हमें आशीष करके दें। இதை நாங்கள் புசித்து எங்கள் உள்ளத்தில் இருந்து ஜீவன் நதியாட்டு பாயட்டும். इसे हम खाकर हमारे हृदय से जीवन की नदियां बनकर बहे। அநேகருக்கு வெளிச்சமாய் ஆசீர்வாதமாய் நீர் எங்களை வைத்திருக்கிறீர் என்பதை நாங்களும் புரிய வேணும், உலகமும் அறிய வேணும். हम बहुत सारे लोगों के लिए हम आशीष उजाला बनाकर आपने रखा है, ये हम भी समझना है, औरों को भी हम जो है कर समझना। இப்பொழுது நான் இருக்கிறது தேவ கிருபை, நான் உலகத்தான் அல்ல, நாம் பரலோகவாசி, பரலோக ஜாதி என்பதை ஒவ்வொருவரும் நாங்கள் அறிந்து கொண்டு நடக்க எங்களுக்கு உணர்வை தாரும். अभी मैं हूँ प्रभु का अनुग्रह से, मैं दुनिया का नहीं, मैं स्वर्गवासी हूँ, ये हर एक जन जानने के लिए अनुग्रह देते हैं। இது இயேசுவினுடைய நாமத்தில் கேட்கிறேன். प्रभु यीशु आपके नाम से मांगते हैं। அல்லேலூயா. हालेलुया। நாம யாரு? हम कौन हैं? உலகத்தார் அல்ல, हम दुनिया के नहीं हैं, மனுஷன் அல்ல, மனுஷி அல்ல, मनुष्य या मनुष्य नहीं है, தேவகுமாரனும் தேவனுடைய குமாரத்தியுமாய் இருக்கிறோம். परमेश्वर का पुत्र और पुत्री के रूप में है। அல்லேலூயா. हालेलुया। கொஞ்சம் வித்தியாசம் வர்றதுதான். थोड़ा अलग ही है। நாம மனுஷன் நினைக்க ஒரு பிரச்சனை, நம்ம மனுஷன் தானே அப்படின்னு நீ நினைச்சேன, நீ மனுஷனா தான் இருப்ப, மனுஷியா தான் जब இருப்ப. परेशानी आता है हम कहते हैं हम भी तो इंसान ही है, ऐसा आप सोचेंगे तो आप मनुष्य ही बने रहेंगे। ஆனா வேதம் அப்படி சொல்லவே पर இல்லை. प्रभु का वचन हमें ऐसा नहीं कहता। मैंने तुम्हें दुनिया से अलग किया मेरे लिए, तो मेरा पुत्र और मेरा पुत्री बनकर है। तो इस दुनिया में राजा और रानी के रूप में है। हालेलुया। तो कितना बड़ा सौभाग्य है। நாம எப்படி இருக்கிறோம்? हम कैसे हैं? சில ஊழியக்காரர்களை நான் பார்த்திருக்கிறேன். कोई सेवकों को मैंने देखा है,
பிரதர் மை ஃபுல் டைம் சேவை இல்ல भाई मैं ஊழியக்காரன். फुल टाइम सेवा करता हूँ। அதுக்கு அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है? நீங்க எல்லாம் வேலை செய்து சம்பாதிக்கிறீங்க, आप लोग कमा रहे हैं काम कर कर, அதனால எனக்கு ஏதாவது தாருங்க. तो उसने मुझे कुछ दे दीजिए। பிச்சை என்னல? भीख मांगने की स्थिति है। ஆனா கர்த்தருடைய வார்த்தையை அப்படி சொல்லல. और प्रभु का वचन ऐसा नहीं कहता है। வெளிச்சமா இருக்கிறா, तो दुनिया के लिए उजाला है, பார்த்தா? तो दुनिया के लिए नमक है। அல்லேலூயா. हालेलुया। பழைய ஏற்பாட்டுல பார்ப்போம். पुराने नियम में देखेंगे, எலிசாவை எடுத்துக்கொள்ளும். एलीशा को हम ले लेंगे। அவன் எங்க போய் வேலை செய்தான்? वो कहाँ पर जाकर काम किया? எங்க வேலை செய்யல. कहीं पर भी काम नहीं किया, ஆனா அவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தான். पर वो प्रभु का सेवा कर रहा था। எலியா போய் அவனுடைய வஸ்திரத்தை தூக்கி அவன் மேல போட்டான். एलिया ने उसके वस्त्र को एलीशा के ऊपर डाल दिया। அவன் புரிஞ்சுக்கிட்டான், वो समझ गया என்னுடைய நேரம் வந்துட்டு, அழைப்பு நேரம் வந்து விட்டு. मेरा बुलाहट का समय आ गया है। உடனே சொல்றான், तुरंत कहता है, சரி நான் வரக்கு ரெடி, मैं आपके पास आने के लिए तैयार हूँ। ஒரு முத்தம் செய்துட்டு வரேன். मैं मेरे माता पिता को हाँ जो है विदा कर कर आता हूँ। சரி போயிட்டு வாப்பா அப்படின்னா. तो जाकर आ। உடனே என்ன செய்ய தெரியுமா? उसने क्या किया? வேலை செய்து கொண்டிருந்த அந்த ஏறு மாடு கம்ப வெட்டி உடைச்சி அங்கே சோறு பொங்கி பெரிய விருந்தே வச்சுட்டான். जो हल जोत रहा था उसको तोड़कर उसको जलाकर उस बैल को मारकर वहां बड़ा दावत कर दिया। திரும்ப அந்த இடத்துக்கு போக கூடாது. फिर से मैं उस जगह पे नहीं जाना है, நான் वापस उसी स्थान में नहीं जाना। मैं अलग किया गया हूँ, मैं दुनिया का नहीं हूँ, சரி, मैं प्रभु का बच्चा हूँ। हालेलुया। வைக்கலாம். वो ऐसा सोचता है तो हम कितने अधिक सोचना चाहिए। கர்த்தர் சொல்றாரு, प्रभु कहता है, ஸ்திரீனிடத்துல பிறந்ததுல स्त्री में जन्मा हुआ யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவன் ஒருவனுமே கிடையாது. यूहन्ना बपतिस्मा से बड़ा कोई भविष्यद्वक्ता नहीं है। ஆனா பரலோக ராஜ்யத்தில், पर स्वर्ग के राज्य में, ஆனால் பரலோக पर ராஜ்யத்தில் स्वर्ग के राज्य में அவன் சிறியவனாக இருக்கிறவன், जो सबसे छोटा रहता है அவன் वो यूहन्ना से भी बड़ा गिना जाता है, एलीशा से भी बड़ा गिना जा रहा है, दानियल से भी बड़ा गिना जाता है। அல்லேலூயா. हालेलुया। எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. कितना बड़ा सौभाग्य है। இது எப்படி? ये कैसा संभव है? இந்த வார்த்தையினால பிறந்த ஒவ்வொரு வார்த்தையை நம்புற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா ये இருந்தாங்க. वचन पे भरोसा करने वाले हर एक बच्चे आशीषित किए गए हैं। நிறைய ஊழியக்காரங்க கர்த்தரை நம்பிதான் எல்லாத்தையும் விட்டுட்டு வாராங்க. बहुत सारे सेवक प्रभु पे भरोसा कर कर ही सब छोड़कर आते हैं, பணத்தை எல்லாம் வெறுத்துட்டு தான் ஊழியத்துக்கு வாராங்க. पैसे को सब इनकार कर कर सेवा में आते हैं। ஆனா கர்த்தருக்கு ஊழியம் செய்தா அவர் சொல்றாரு, எப்பா நீ ஒரு இடத்துல போய் ஊழியம் செய்தா ஒன்னு சம்பளம் தராம இருப்பானா? प्रभु कहता है तू एक जगह पे नौकरी करेगा क्या वो तुझे पगार नहीं देगा? நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்தா உன்னை எப்படி அவர் விடுவாரு? तू प्रभु की सेवा करेगा तो वो कैसा तुझे ऐसे ही छोड़ सकता है? நீ ஆசீர்வாதத்தின் ஊற்றா இருக்கிறாயே. तू आशीष का सोता है। அல்லேலூயா. हालेलुया। அவர் என்ன சொல்றாரு? तो क्या कहता है? நீ போகையில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். तू जाते समय आशीषित रहेगा। அவனுடைய ஆசீர்வாதம், ஊழியக்காரர் கர்த்தருடைய பிள்ளையுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்குது? प्रभु के बच्चों का आशीष कहाँ पर है? இந்த வார்த்தைக்குள்ள இருக்குது. इस वचन के अंदर है। அடுத்தக்கல அது எப்படி வெளிப்படும்? वो कैसा प्रकट होता है? வாயிலிருந்து வெளிப்படும். हमारे मुंह से निकलते समय। அல்லேலூயா. हालेलुया। அப்பதான் அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற வல்லமை இப்போ எப்படி ஒரு புளிய மரத்தையோ ஒரு வேப்ப மர கொட்டையோ எடுத்து வச்சுக்கிடுங்களா? तो वचन का सामर्थ्य देखिए अगर एक इमली के बीज को अगर आप लेके रखे हैं तो அதுக்குள்ள ஒரு புளிய மரத்தையே அது அடக்கிட்டு இருக்குது. उसके अंदर बड़े इमली के पेड़ को उसने दबा कर रखा हुआ है। எழுப்பவே புளிய மரத்தை அந்த சிறிய விதை வச்சுக்கிட்டு இருக்குது. हजारों लाखों बीज देने के ताकत को उस छोटे से बीज ने अपने अंदर दबा कर रखा हुआ है। தனியா இருக்குதோ அது வரையிலும் அது கிரியையே செய்யாது. जब तक वो अकेले में रहता है तब तक वो अपने काम प्रकट नहीं कर सकता है। சொல்லணும். वैसे ही ये पवित्र वचन भी है। விட்டா ये पवित्र वचन तेरे हृदय के अंदर नहीं जाएगा तो நீ படிச்சதெல்லாம் இன்னு செய்யறதெல்லாம் तो पढ़ने वाली सारी बातें व्यर्थ है, करने वाले सारे काम व्यर्थ है। இந்த வேத
இருதயத்துக்குள்ள படிக்கிறார் 100 முறை பைபிளை வாசிச்சிருப்பாங்க ஆனாலும் வேத வசனம் புரியாது. ये 100 बार लोग वचन पढ़े रहेंगे पर फिर भी उनको समझ नहीं आता हो। வாசித்து முடிச்சிருப்பாங்க ஆனாலும் பைபிள் தெரியாது. बाइबल को 100 बार पढ़े होंगे फिर भी उसके मतलब नहीं समझते होंगे। காரணம் என்ன? कारण क्या है? படிச்சது என்னன்னு யோசிக்கிறது இல்ல. जो चीज पढ़ा है वो क्या है करके सोचा नहीं, இது யாருக்காக எழுதப்பட்டதுங்கிறதை யோசிக்கிறது இல்ல. किसके लिए लिखा गया है करके सोचा नहीं। ஆகையினால அவங்க வாழ்க்கையில நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் இல்ல. इसीलिए उनके जीवन में समाधान नहीं है, खुशी नहीं है, कहा हुआ आशीष भी नहीं है। ஆனா ஆண்டவர் இதுக்காகவா இத்தனை பாடுபட்டு நிர்வாணமாகி நாம் பட வேண்டிய வேதனையை காட்டிலும் 1000 மடங்கு அவர் எடுத்தார். प्रभु इसलिए क्या वो इतना तकलीफ उठाकर वस्त्र निकालकर, हमने जो तकलीफ उठाना वो सब उसने उठाया। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद। அறியாமை, वो अनजाने में, அறியாமை अनजाने में, ஏதோ ஓசியால சொல்றது என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகும். होशिया में कहा गया है, मेरे लोग वो अनजान से गुलामी में चले गए हैं। அவர்களுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. वे उसको कहे तो भी वो समझ नहीं पाते हैं। அவங்க वे अपने अपने रास्तों में चलना पसंद कर रहे हैं, अपने अपने हृदय के विचारों में चलना चाहते हैं। அதனால ஆண்டவர் விட்டுட்டார். तो प्रभु ने छोड़ दिया, அவன் இஷ்டப்படியே ஓடு. तो तेरी मर्जी से दौड़। வாழ்நாள் எல்லாம் நிம்மதி இல்ல. पूरा जीवन भर समाधान नहीं। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद हो। ஒரு நாள் நம்ம பரலோகத்துக்கு போவோம்ல, एक दिन जब हम स्वर्ग जाएंगे, அன்னைக்கு उस दिन நம்மளுக்கு அன்னைக்கு தான், இன்னைக்கு புரியாதவங்களுக்கு அன்னைக்கு புரியும். आज जो नहीं समझ रहे हैं उस समय में समझ जाएंगे। நம்முடைய அக்கவுண்ட்ல எத்தனை கோடி கோடி அங்க கடந்ததுங்கிறது, हमारे अकाउंट में कितने करोड़ों करोड़ों आशीष है वहां पर है। அவைகளை எல்லாம் நாம அறியாமலே விட்டுட்டோம். वो सारी बातों को हमने अनजाने में छोड़ दिया। பட்டினியாவே இருந்து, வியாதியாவே இருந்து, நிம்மதி இல்லாமலே இருந்து அப்படின்னு சொல்லி உயிரை விட்டுருக்காங்க. बीमारी में रहकर, भूखे रहकर अपने प्राण को छोड़ दिए रहेंगे। அங்க போய் பார்த்தா அட்டாட்டா இச்சி எவ்வளவு கீழ்த்தரமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கோமேன்னு சொல்லி அன்னைக்கு தங்களை தாங்களே அடிச்சு கொள்வாங்க. वहां पर जाकर देखें तब उन्हें मालूम कितना निजी जीवन मैंने बिता दिया कि अपने आप को वो मारेंगे। நம்மகிட்ட இருக்கிற பரிசுத்தம் ஆண்டவருக்கு தெரியுமா? हमारे अंदर की पवित्रता के प्रभु जानता है। நம்ம என்ன பரிசுத்தத்தை கொண்டு ஆண்டவரை துதிக்க हम முடியும்? किस சொல்லுங்க पवित्रता பார்க்கலாம். को लेकर प्रभु को धन्यवाद कर सकते हैं, बताइए। வாசிக்கலாம். எபேசியர் 1 அதிகாரம் 3, 4, 5 வாசிக்கலாம். एफेसियों पहला अध्याय 3 और 4 पढ़ेंगे। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவ தேவன் கிறிஸ்துவுக்குள் பரலோகத்திலே உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியே எழுதியிருக்குது. ஆசீர்வதிச்சுட்டாரு, முடிச்சு வச்சு. ஹல்லேலூயா. हालेलुया। நாம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமே செய்யாதவர்களாய், குற்றமே இல்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் நாமெல்லாம் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே, உலகமே உண்டாகும் முன்னே இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அந்த சித்தத்தின்படியே பிரியமானவருக்குள் ஆமென். அவருக்குன்னு குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பதற்கு முன் குறித்து விட்டார். அல்லேலூயா. प्रभु यीशु मसीह के परमेश्वर और पिता का धन्यवाद हो कि उसने हमें मसीह में स्वर्गीय स्थानों में सब प्रकार की सब प्रकार की आत्मिक आशीष दी है।
आशीष आदमी देगा, ऐसा लिखा है क्या? दी है। हालेलुया, हालेलुया। आमीन। जैसा उसने हमें जगत की उत्पत्ति से जगत की उत्पत्ति से के पहले पहले उसने चुन लिया चुन लिया। कि हम उसके निकट क्यों हम परमेश्वर के निकट प्रेम में पवित्र और निर्दोष प्रेम में, दूसरा एक दूसरा से प्यार करने में, प्रेम करने में, एक दूसरी, हाँ पढ़ो। और अपनी इच्छा के भले अभिप्राय के अनुसार आमीन। परमेश्वर की इच्छा के अनुसार हमें अपने लिए पहले से ठहराया, हमारे को पहले से ठहराया, ताकि यीशु मसीह के द्वारा यीशु मसीह की द्वारा हम उसके ले पालक पुत्र हो। हम ले पालक पुत्र पुत्री हो जाओ। हालेलुया। हालेलुया। பாருங்க, இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லுகிறது, அவரு மரித்தோர்ல முதற் பலன். यीशु मसीह के बारे में कहा है वो मरे हुए में पहला जी उठने वाला फल है। இப்ப அதுக்கப்புறம் நாம எல்லாரும் அவருடைய சந்ததியில வருகிறோம். उसके बाद हम सब उसके संतानों में आ जाते हैं। அப்ப இயேசு கிறிஸ்து வார்த்தையினாலே ஜெனிப்பிக்கப்பட்டார். यीशु मसीह वचन से जो है उत्पन्न किया गया। हालेलुया। हालेलुया। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद हो। நமக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூன்று தன்மைகளும் இருக்குது. हमारे अंदर प्राण, आत्मा और जीवन, ये तीनों है। இந்த शरीर மூணு जीवन, கிரியைகளும் வித்தியாசமானது. ये तीनों अलग अलग कार्य करते हैं। அதே மாதிரி தேவனுக்குள்ள காணக்கூடாத தேவன், காண்கிற தேவன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். परमेश्वर के अंदर न दिखाई देने वाला, दिखने वाला और शरीर में प्रकट हुआ। அதாவது ஒளியாகிய தேவன், जो उजाला प्रभु, வார்த்தையாகிய தேவன், वचन परमेश्वर மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். और शरीर में प्रकट हुआ प्रभु। இப்போ இது மூன்று தன்மைகளும் வித்தியாசமானது. अब ये तीनों का जो बातें अलग है, ஆனா மாம்ச தன்மை மட்டும் அழிந்து போகக்கூடியது. पर शरीर का जो रूप वो नाशवान है। சரிதானே? இப்ப நாங்க நிக்கிறீங்க, என்னதான் பாக்குறீங்க? என்ன உள்ள இருக்க ஆளு நீங்க பாக்க. आप, मैं यहाँ खड़ा हूँ, आप मुझे देख रहे हैं, मेरे अंदर की आत्मा को, जीवन को आप देख नहीं सकते। இந்த உள்ள இருக்கிற ஆத்மாவையும் ஜீவனையும் நீங்க காணறது இல்ல. अंदर के आत्मा और जीवन, प्राण को आप देख नहीं सकते हैं। இந்த இப்போ இந்த ஜீவனும் ஆத்மாவும் இதுக்குள்ள இருக்கிறதுனால இது பேசுது, எல்லாம் செய்யுது. जीवन और आत्मा इसके अंदर है, इसलिए इस बातें करता है, सब कार्य करता है। இது வச்சிருங்க, ये जीवन चले गया तो இது இதோட ஒட்டிவிடும். ये इसके साथ चिपका रहेगा। மண்ணோட இருந்தாலும் கூட அந்த ஆத்மாவும் இதோட தான் கிடக்கும். हाँ, मट्टी में है तो भी ये आत्मा इसके अंदर ही पड़ा रहेगा। மண்ணும் அந்த அந்த எல்லாம் வலிஞ்சு போனாலும் இங்க உள்ளதான் இருக்கும். मट्टी नाश होगा तो भी आत्मा अंदर ही पड़ा रहेगा। என்னைக்கு திரும்ப அந்த சத்தம் கடைசி எக்காலம் தொனிக்குதோ, जब आखिरी तुरु ही फूका जाएगा, அதாவது ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கும், आत्मा अपने दिए हुए प्रभु के पास, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கும், जीवन अपने दिए हुए परमेश्वर के पास, மாம்சம் மண்ணுக்கு திரும்பி போகும். और मांस जो है मट्टी के लिए लौट जाता है। அப்போ இயேசு சிலுவையில அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மூணாம் நாள் திரும்ப வந்தார். यीशु मसीह क्रूस पर मारा गया, दफनाया गया, तीसरे दिन जी उठा। அவர் எப்படிப்பட்ட சரீரத்துல வந்தாரு? वो कैसे शरीर में आया? காண்கிற சரீரத்துல வந்தார். दिखाई देने वाला शरीर में आया, தொடக்கூடிய சரீரத்துல வந்தார். छूने वाले शरीर में आया, புசிக்கிற சரீரத்துல இருந்தார். भोजन करने वाले शरीर में आया, ஆனா பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு வெளியே வந்துட்டார். पर द्वार बंद था, उसके अंदर से भी वो पार कर आ गए। அவங்க மத்தியில இருந்து நிற்கிறார். அவங்க ஆச்சரியமாய் போச்சு. उसके बीच में आके खड़ा है, वे आश्चर्यचकित हो गए। அப்ப அவங்களுக்கே இருக்குது, இது எப்படி நடக்குது? ஒரு ஆவியை காணுற அவங்களுக்கு எல்லாம் பயம் உண்டாகுது. उनको भी एक डर हो जाते, कैसा संभव है, एक आत्मा को हम देख रहे हैं। தோமா சொன்னா, நான் நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். तो मैंने कहा, तुम जो बातें कह रहे हो उसमें मैं भरोसा नहीं நான் करूंगा। இயேசுவை கண்டோம், அவர் உண்மையிலேயே உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். तुम यीशु को देखा कह रहे हो और जी उठा है कह रहे, मैं उस पर भरोसा नहीं करूंगा। நான் பார்த்து அவருடைய காயத்துல என் கைய போட்டார் வெளியே நான் நம்ப மாட்டேன் அப்படிங்க. उसे मैं देखूं और उसके जख्मों में मेरे उंगली को डाले बिना मैं विश्वास नहीं करूंगा। ஆண்டவர் சொல்றார், தோமா எழுந்துங்க வா, प्रभु कहता है, तोमा तो उठ कर आ, கையை கொண்டு அவங்க போடு, तेरे उंगली को मेरे इस जख्मों में डाल।
அவன் சொல்றான், ஆண்டவரே என்ன பண்ணி அப்படிங்க. प्रभु मुझे क्षमा कीजिए कहता है, ஏன்னா அந்த சரீரம் மகிமையின் சரீரம். क्योंकि वो शरीर महिमा का शरीर है। அல்லேலூயா. இததான் ஆதாம் ஏவாளுக்கும் உண்டாயிருந்தது. यही आदम और हवा को प्रभु ने दिया था। அந்த அதுக்குள்ள ஊதி விட்டுறார். वो आदम और हवा को मट्टी का एक पुतला बनाया, उसके अंदर प्राण फूंक दिया। தேவன் தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்கினார். शुरुआत में उत्पत्ति में अपने ही रूप से, अपने ही स्वरूप से मनुष्य और मनुष्य को उत्पन्न किया। मट्टी का एक शरीर बनाया, उसके अंदर कुछ नहीं है, अपने श्वास को फूका, वो जीवन का आत्मा बन गया। அந்த மனுஷனை ஒரு மண்ணுக்குள்ள வச்சிட்டாரு. हाँ, बाहर आत्मा के शरीर में वो मनुष्य और मनुष्य को एक ही मट्टी के अंदर डाल दिया। பெண்ணை பிரிச்சு எடுக்கிறாரு. நான் அதை பெண்ணை மனுஷிய பிரிச்சு எடுக்கிறாரு. उसके अंदर से स्त्री को वो अलग कर कर निकालता है। हालेलुया। இப்படி நான் ஏன் இதை சொல்ல வரேன்? मैं इसे क्यों कहना चाहता हूँ? வாசித்தோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். अभी हमने जो पढ़ा था, हमारा प्रभु यीशु मसीह के पिता को धन्यवाद हो। அவரை ஒருவரும் அந்த பிதாவை ஒருவரும் கண்டது இல்ல, காணவும் முடியாதவர் தான் வேதம் சொல்லுது. पिता को कोई देखा नहीं, ना देख सकता, उसके बारे में कहता ஆனா है। இயேசு பிதாவை கண்டார். और यीशु कहता है, जो मुझे देखा वो पिता को देख लिया। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன் पिता करने वाले कामों को मैं भी कर रहा हूँ। இயேசு சொல்றாரு, यीशु कहता है, என்ன விசுவாசிக்கிறவர் मुझ पे विश्वास करने वाला, சீக்கிரம் என் இடத்துக்கு போறே, ஆகையினால என்ன விசுவாசிக்கிறவர் शीघ्र मेरे पिता की ओर जाने वाला, इसलिए मुझ पे जो विश्वास करता है, நான் செய்த கிரியைகளை அவனும் செய்வான். मैं जो काम कर रहा हूँ वो भी करेगा, அதை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் அதிகமான கிரியைகளையும் செய்வான். उससे भी बड़े अधिक कामों को भी करेगा। நாம இதை யோசிக்கிறதே இல்ல. हम उसे सोचते ही नहीं है। இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல. हम इसका और हमारा संबंध नहीं है। அதுக்கெல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள் வேணும். उसके लिए बहुत पवित्र लोग चाहिए। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद। வீட்டுல 10 பிள்ளைகள் இருந்தா 10 பிள்ளைகளுக்கும் வித்தியாசமான சாப்பாடா பண்றோம். एक घर में 10 बच्चे हैं तो 10 बच्चों को अलग अलग भोजन बनाते रहते हैं क्या? नहीं, எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான். सबको एक ही भोजन है। எல்லாரும் ஒரே தாய் தகப்பன்ல இருந்து தோன்றவங்க தான். सब एक ही माता पिता की ओर से आए हैं। அப்படிதான் நம்ம தேவன்ல இருந்து உண்டானவங்க. अभी से ऐसे ही हम परमेश्वर की ओर से आए हैं। வார்த்தையினால நாம் மறுபடியும் பிறந்திருக்கோம். ये वचन से हम नए जन्म लिए हैं। நாம ஆளும்படி வைத்தார். हमें राज करने के लिए रखा है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद हो। தமிழ்நாடு ஹீரோ யாரு? விஜய் தளபதியை கர்த்தர் பெரிய மனுஷனா மாத்திட்டாரு இந்தியாவுல. तमिलनाडु और सीएम विजय को इस भारत देश में बड़ा मनुष्य के रूप में प्रभु, அவன் சினிமா நடிக்கிறவனா தான் இருந்தான். वो पिक्चर में काम करने वाला था। ஆனா கர்த்தர் அவனை எடுத்து உயர்த்தி வச்சிருக்கிறார். प्रभु ने उसे उठकर ऊंचा करके रखा है। இந்தியாவுல உள்ளவன் எல்லாரும் பார்க்கும்படி வச்சிருக்கிறார். भारत देश के सारे लोग पीछे मुड़कर देखने जैसे। அவன் பேரு பாருங்க, அவன் அது பிறவர்லயும் விஜய் தளபதின்னு தான் தெரியுமே ஒழியா, उसके नाम विजय तलपति नाम से वो जाना गया था। அவனுடைய உண்மையான பேர் தெரியுது ஜோசப் விஜய் அப்படின்னு. अब उसका सच्चा नाम मालूम पड़ा, जोसेफ विजय करके। அவன் அதை சொன்னதுல அவன் வெட்கப்படவே இல்ல. हाँ, उसे कहने के लिए वो शर्मिंदा नहीं हो रहा। सबको जलन हो रहा है। கிறிஸ்தவே பிரைம் மினிஸ்டர், मसीह का व्यक्ति प्रधानमंत्री सीएम है। ஆமா ஆமா சிஎம். அவன் அடுத்தாக்கில அங்க இருக்கிறவனும் யாரு? அந்த पार्लियामेंट में பார்லிமெண்ட்ல இருக்கிறது அவங்க கிறிஸ்தவர். जो उधर सभा में बैठा है, लोकसभा में, वो भी जो है मुस्लिम। அங்க ஜட்ஜுக்கு ரொம்ப எரிச்சல் உண்டாகுது. वहाँ के न्यायाधीश को बहुत जलन हो रहा है। அவன் இவ்வளவு பெரிய பட்டு அவன் பல்ல கட்டிக்கிட்டே இருக்கிறான். वो बड़ा सा जो तिलक लगा के परेशान है अपने दांतों को। ये सारे लोग मसीह बनाने आ गए हैं। वे लोग किसी को मसीह नहीं बना सकते। हम भी इस दुनिया को मसीह के लोगों को बनाना है। हालेलुया। हालेलुया। एक अंधकार में रहे, नहीं तो उजाले में आ जा। तो दोनों जगह पे खड़ा नहीं हो सकता। प्रभु उन पे भरोसा करने वाले लोगों को देखकर कहता है, तुम दुनिया के लिए उजाले हो। हालेलुया।
पर मुझे वो से मैं सोच रहा हूँ मुझे वो उसे प्रधानमंत्री भी बना सकते हैं, क्योंकि पूरा देश भारत देश को सही करना है। அதிகாரிகளுக்கு அடக்கம் பிடிச்சிட்டு லஞ்சம் வாங்க முடியாது. तमिलनाडु में सारे अधिकारी घबरा उठे, वो रिश्वत नहीं ले सकते हैं। ஸ்கூலுக்கு பெர்மிஷன் வாங்கணும்னா 20 லட்சம் வாங்கணும், யூனிவர்சிட்டி வாங்குறது. एक स्कूल का परमिशन के लिए 25 लाख एनओसी लगता है, கமிஷன் வேணும். कमीशन देना पड़ता है। இன்னைக்கு அவங்க சொல்றாங்க ஒரு பைசா இல்லாம பிரிச்சுக்கு சொல்லுங்க, ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணாலே எங்களுக்கு கிடைச்சிச்சு. एक पैसा खर्च नहीं, ऑनलाइन में एप्लीकेशन डाला हमें मिल गया है। கொடுக்கணும். घर बांधने के लिए 2-3 लाख रुपए उसे देना पड़ता था, उनसे परमिशन लेने के लिए। अब तो एप्लीकेशन ऑनलाइन में एक भी पैसे का खर्च नहीं है। வாங்க முடியாது. पुलिस स्टेशन में भी कमीशन नहीं ले सकते हैं, कोई भी मंत्री हो वो ले नहीं सकता है। हालेलुया। ये कौन करता है? प्रभु कर रहा है। எல்லாரும் சினிமால நடிச்சுக்கிட்டு இருந்தவரை தூக்கி கொண்டு சிங்காசனத்துல உட்கார வச்சிட்டாரு. जो पिक्चरों में काम कर रहा था उसको उस सिंहासन में बिठा दिया। ஆடி மேய்ச்சிக்கிட்டு இருந்தவரை தூக்கி அரசனாட்ட ஆக்கி வச்சிட்டாரு. पेड़ चराने वाले को राजा बना दिया। சிறைச்சாலையில இருந்தவனை தூக்கி போய் சிங்காசனத்துல உட்கார வச்சிட்டாரு. बंदी गृह में पड़ा था, उसे उठाकर सिंहासन में बिठा दिया। हालेलुया। நம் தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார். हमारा परमेश्वर आश्चर्य कामों को करने वाला। நாம என்ன செய்கிறோம்? हम क्या करते நம்முடைய हैं? வாழ்க்கையில ஜெயம் ஏன் இல்ல? हमारे जीवन में विजय क्यों नहीं है? நாம காணுறதை தான் நம்புறோம், हम देखने वाली बातों पर भरोसा நாம करते हैं, கேட்கறதை தான் நம்புறோம். हम सुनने वाली बातों पे भरोसा करते हैं। உள்ளத்துல அங்க சரீரத்துல குடைகிறது தான் நம்புறோம். शरीर में जो खुजली करता है, तकलीफ देता है, उसको हम भरोसा करते हैं। ஆனா அந்த வேதம் சொல்லுது, और ये वचन कहता है அவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய நோய்களை சுமந்தார், यीशु मसीह हमारे बीमारी को उठा लिया, நம்முடைய துக்கங்களை हमारे சுமந்தார், दुखों को उठा लिया, வேதனைகளை சுமந்தார். हमारी तकलीफों को ले लिया। அப்ப இதை நம்ம எப்படி விரட்டுறது? तो इसे हम कैसे भगाए? விரட்டுறது எப்படி? भगाएं कैसे? யாக்கோபுல வாசிக்கிற 4 அதிகாரம் याकूब 4 अध्याय 7 வசனம் நினைக்கிறேன், வாசிக்கலாம். 7वां वचन। 7। ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு ஏற்றுக்கணும் இல்லைங்க. அப்பந்தான் எப்பொழுது நீ எதுக்காக வரவில்லையோ உன்னை விட்டு போகவே மாட்டான். जब तक आप विरोध नहीं करेंगे वो आपसे दूर नहीं जाएगा। ஆண்டவரே உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். அதுக்காக लेके போவாதோ. प्रभु मदद कीजिए, बीमारी है, ऐसा रोते रहेंगे तो जाएगा ही नहीं। அவர் உன் கையில பட்டயத்தை கொடுத்துட்டார், வெட்டுடா அப்படின்ட்டு. वो आपके हाथों में तलवार दे दिया, उसे मार करके। வியாதியை பார்த்தேன் இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னு சொல்லி பேர் அப்படிங்கிறாரு. बीमारी को देखकर यीशु मसीह के नाम से जा करके कहता है, वो चले जाता है। அது சொல்றதுக்கு முன்னால இது நினைக்கணும், उसे कहने के पहले इसे सोचना है, எனக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கு. मुझे प्रभु ने वो अधिकार दिया है। ஹல்லேலூயா. हालेलुया। விசுவாசிக்கு ஞானஸ்நானம் பெற்றவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. विश्वासी जो बपतिस्मा पाए हुए उनकी ओर से होने वाले चमत्कारी चिन्ह। சம்பந்தார் ரத்தம் சிந்தினார், என் பாரத்தை என் பாவத்தை எல்லாம் போக்கிட்டாருன்னு விசுவாசித்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்கணும். இனி அந்த ஞானஸ்தானம் எல்லா சபையிலும் வந்துரும் கூடி சீக்கிரத்துல பாருங்க. विश्वास कर कर यीशु मेरे पापों के लिए, मेरे अधर्म के लिए मारा गया, मुझे पवित्र किया, उसके नाम से मैं बपतिस्मा लिया। அப்படிப்பட்டவர்கள் மூலமா நடக்கும் அடையாளங்கள் ஆவன. के द्वारा होने वाले चमत्कारी बातों की चिन्ह ये है। என் நாமத்தை சொல்லி என்ன செய்வாங்க? मेरे नाम से क्या करेंगे? பிசாசை துரத்துவாங்க. शैतान को भगाएंगे। ஊழியக்காரங்களை மட்டும் தான் துரத்துவான்னு சொல்லிருக்காரா? सेवक के द्वारा ही मैं भगाऊंगा, ऐसा कहा है कि प्रभु ने? இல்ல இல்லவே இல்ல, ऐसा नहीं कहा। ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் செய்வாரு. स्वीकार जो செய்யணும். चुने हुए सारे के द्वारा प्रभु करेगा, और तुझे भी करना है। அதுதான் அவங்க தெரிஞ்சிருக்காரு. उसीलिए तुझे चुनकर रखा है। நீ என்ன சொல்றா? पर तू क्या कहता है? உபவாசம் எடுக்கிறா, उपवास लेता है, ஜெபம் பண்றா, प्रार्थना करता है। அப்படிங்கிற प्रभु मदद कीजिए, हम कहाँ पर जाए, ऐसा कहता है। ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரா? பிரபு சந்தோஷப்படுவாரா? சொல்லுங்க இப்ப எங்க சொல்லுங்க. பிசாசு சந்தோஷப்படுவாரா? ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? शैतान खुश होगा कि प्रभु खुश होगा? क्या करे?
என்ன செய்யறது, பெத்தாச்சுது, இந்த பிள்ளைக்கு சொன்னாலும் கேட்க மாட்டாங்குது, क्या करें செய்யறது பா அப்படின்னு சொல்லி உனக்கு வேண்டா வெறுப்பான சுகம்தான் உனக்கு கிடைக்க ஒழிய நிரந்தர சுகம் கிடைக்கிறது இல்ல. क्या करेगा, इसे पैदा कर दिया, अच्छा ठीक है करके तुझे जबरदस्ती चंगाई दिया जाएगा पर मन से नहीं। நீ அப்படிதான் பெறாத தற்காலிகம் தான், ஏழை மறுபடியும் அது வரும். तो उसे ऐसे ही पा रहा, वो थोड़े समय के लिए वो वापस आएगा। நீ முதலாவது அன்னைக்கு இந்த சரீரமா தேவத்தின் ஆலயம், तो पहला समझ जा, ये शरीर जो है ये प्रभु का भवन है, சுத்தாவினுடைய ஆலயம், पवित्र आत्मा का शरीर है। आत्मा ஜீவன் வந்து இருக்கிறேன். मैं जीवन का उजाला हूँ। என்னை காண்கிறவர்கள் கர்த்தரை காண வேணும். जो मुझे देखता है वो प्रभु को देखना है। எனக்குள்ள இருந்து ஜீவன் வளரப்பட்டு मेरे अंदर से जीवन का सामर्थ्य बाहर निकल कर जाना है। செல்வம் இல்ல. ये प्रभु आकर करने वाला नहीं है, தாங்கள் செய்வார். तेरे द्वारा विश्वास करने वाले हर एक मनुष्य के द्वारा ही ये कार्य करेगा। அந்த உலகத்தை மாற்றி அமைக்க முடியாது. विश्वास करने वाले हर एक बच्चों के द्वारा ही दुनिया को बदल कर रखने वाला है। அவன் தான் இந்த பூமிக்கு உப்பு, அவன் தான் இந்த வெளிச்சம். मैं विश्वासी हूँ, ये वही इस दुनिया पे राज करना, वही इस दुनिया के लिए नमक है, उस दुनिया का उजाला है। அல்லேலூயா. हालेलुया। ஆனாலும் இன்னும் ஊத்த கண்ணீர் தான் வடிக்கிறாங்களே ஒழிய இன்னும் பிசாசுக்கு ஏத்து நிக்கல, ஏத்துக்கல ஓடும் அப்படிங்குது. आज भी वो आंसू ही बहा रहे हैं, पर शैतान के विरोध नहीं कर रहे। विरोध करो तभी वो भाग जाएगा। ஏய் பிசாச எங்க வந்திருக்கிற அப்படின்னு கேட்கணும். ये शैतान तो कहाँ पर आया करके हम उससे पूछना है। வியாதியை கொண்டு வந்திருக்கிறியா, ஜலதோஷத்தை கொண்டு வந்திருக்கிறியா, தலைவலியை கொண்டு வந்திருக்கிறியா, என்னத்தை கொண்டு வந்தா இது யாரு தெரியும் இல்லையா, அவனுக்கு இங்க இருக்க முடியும், அவனுக்கு இருக்க இடமே கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. पहले आप सच्चे समझ जाइए, शैतान को हमारे अंदर रहने के लिए जगह नहीं है। ஆண்டவர் ஒரு ஓமானத்தை சொல்றாரு. ஒரு அசுத்த ஆவி என்னது ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு வெளியே போயிடுது. प्रभु एक दृष्टांत बताता है, एक अशुद्ध आत्मा एक मनुष्य से बाहर चले गया। அது இவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஓடி போயிடுது. यीशु को स्वीकारा, वो सब छोड़कर उसे चले गया। அது தேடுது. இவன மாதிரி பழைய ஆளுங்க எங்க கிடைக்கான்னு பார்த்தா இவனே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருமே உஷாரா இருக்கிறாங்க. वो जाकर ढूंढता है कि इसके समान कोई मनुष्य मिले ताकि मैं उसके अंदर जाऊं, पर सब वहां पर होशियार है ஏன்னைக்கு அவனுக்கு உலகத்துல நிறைய இடம் இருக்குது. कि दुनिया में उसको बहुत जगह है। இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் எங்கதான் ரெண்டு மனமா இருக்கிறான் அப்படின்னு தேடிட்டு यीशु को स्वीकारने वाला दो मन वाला कहाँ है करके वो ढूंढता फिर रहा है। அங்க அவன் பார்த்தாக்க ஒண்ணும் அப்படி இல்ல. அவன் போய் அங்க தங்கக்கூடிய அளவுக்கு இடம் இல்ல. वो जाकर शैतान इधर उधर घुमा, उसको रुकने का कोई स्थान दिखाई नहीं दिया। அது திரும்ப வந்து பாப்பான், அவன் எப்படி இருப்பான் பாப்பான். அவன் இன்னைக்கு போயிட்டு திரும்ப எப்படி இருக்கான்னு பாப்பான் அப்படின்னா அங்க வந்து பாக்குறது. वो फिर से क्या करता है, फिर से वही मनुष्य के पास जाकर लौट कर देखते हैं उसकी स्थिति क्या है करके देखती है। அடே நான் அன்னைக்கு கூட நல்லா இருந்தேன், இப்போ அதோட மோசமா இருக்கேன். हाँ, उस समय तो वो अच्छा था और आज तो बहुत बुरा है। கிறிஸ்துக்குள்ள வந்ததுனால ஒரு நன்மையே இல்ல. ये मसीह के जीवन में आने से मुझे कोई भी भलाई नहीं है। பஸ் பஸ் இவ்வளவுதான் அவனுக்கு தெரிஞ்சது. हाँ, ये उसे मालूम हो गया। இப்ப அவனுக்கு அங்க கூட நிம்மதி எல்லாம் அவருக்கு இப்ப இல்ல. கொஞ்ச நாளைக்கு குட்டி 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 குச்சிதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அப்புறம் எல்லாம் போச்சு. अभी उसे समाधान नहीं है, थोड़े दिन उड़ी मारा, अभी वो सब खत्म हो गया है। போனா தன்னை விட வாங்கப்பா 8 வச்சாந்தப்பா நான் ஒத்தையில பண்ண ஒட்டி அடி வரட்டி 8 வாங்க 8 பேரை கூட்டிட்டு வந்து உட்காந்துக்கிட்டான். उसने कहा मैं अकेला जाता हूँ तो मुझे भगा देता है और 7-8 लोग को लेके साथ में चले। அவனுடைய முன்னிலைமையில பின்னிலைமை மிகவும் மோசமா இருந்தது. उसकी पहले की स्थिति से बाद की स्थिति बहुत बुरी हो गई। அதை விட்டு மோசமாயே மாறிட்டான். उद्धार पाने के पहले थोड़ा सा अच्छा था, अब उससे भी बुरा हालत हो गई। அறிந்திருக்கிறோம், இயேசுவை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், செயல்களினாலோ அவரை அவமானப்படுத்துகிறார்கள். प्रभु को जानते हैं, यीशु को जानते करके मुंह से कबूल करते हैं, पर अपने कामों के द्वारा प्रभु को अपमान करते हैं। நாம எந்த இடத்துல இருக்கிறோம்? हम कौन से स्थानों में हैं, ஜாக்கிரதை. संभाल लेना है। சாத்துக்கு எதிர்த்து நிக்க எப்பவும் தயாரா இருக்கு. शैतान के विरोध खड़े रहने के लिए हमेशा तैयार रहना है। இந்த ஆவியின் பட்டயத்தை தரித்து எடுத்துக்கோ. வசனமாகிய வாக்கு தத்தமாகிய ஆவியின் பட்டயமாகிய இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீ பேசினீன்னா அப்பதான் அங்க நடக்கும். ये वचन, ये पवित्र शास्त्र जो आत्मिक तलवार को लेकर आप बात करेंगे तब वहां पर वो पूरा हो। इसलिए यीशु कहता है எவனாகிலும் जो कोई भी என்னை விசுவாசிக்கிற எவனாகிலும் उस पर विश्वास करने वाला जो कोई क्यों ना हो,
ஆகிலும் मुझे स्वीकारने वाला जो कोई क्यों ना हो, इस पर्वत को देखकर, इस परेशानी को देखकर, சமுத்திரத்துல சொல்லி यीशु मसीह के नाम से समुद्र में जा गिर, ऐसा कहेंगे तो அவன் சொன்னபடியாகும். वो जैसा कहा वैसे ही होगा। ஏன்னா அவன் இதயத்துல நான் என்ன சொல்றேனோ அதான் நடக்கும். இந்த பூமியில அதிகாரமே எனக்கு தான். क्योंकि उसके हृदय में मैं जो कहूँगा वो कहूंगा वही होगा। इस दुनिया का सारा मैं प्रभु का भवन हूँ, நான் मैं जो कहूंगा वही होगा। என்னத்தை கட்டுறியோ அதான் பரலோகம். ईश्वर ने कह दिया तो दुनिया में जो बांधेगा वो स्वर्ग में बांधा जाएगा, நீ எதை जो जिसे खोलेगा वो स्वर्ग में खोला जाएगा। பொய் வார்த்தையா? क्या ये क्या झूठी बातें हैं क्या? வேதத்தை விசுவாசிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு நமக்கு ஒரு டைம் இருக்குது. ஆனா எப்பவும் நம்ம ஏத்து நிக்கிறவனா இருக்கணும் பிசாசோட. हाँ, वचन को विश्वास करते हैं, हम कहते हैं हमारा एक समय है, परंतु हमेशा हम शत्रु के विरोध खड़ा रहना है। ஏன்னா அவன் யார ஏமாத்தலாம், விழுங்கலான்னாக்கி ஏமாத்தலாம். அவன் வேலையை அவன்கிட்ட இருக்கிற வல்லமையில ஆண்டவர் பிடிக்கிட்டாரு. वो किसे निगलू, निगलू का मतलब है किसे फंसाऊं करके, क्योंकि उसके अंदर के सारे सामर्थ्य यीशु ने छीन लिए। போய் சொல்லிதான் இப்ப அவங்க நம்ம விசுவாசியை கீழே தள்ளணும். झूठ बातें कहकर विश्वासी को गिराना है। எப்படி ஏவாளை ஏமாற்றி பொய்ய நம்ப வச்சு அவளை அந்த ஏதன் தோட்டத்துல இருந்த சந்தோஷத்துல இழக்க வச்சுட்டான். जैसे हवा को भगाकर और झूठी बातों पे भरोसा दिलाकर उसको ईदन के बाग से भगा दिया, அதே போலதான் वैसे ही நாம இயேசு மூலமா பெற்ற சந்தோஷத்தையும் சமாதானத்திலும் பெறுகிறதுக்கு இல்லாம यीशु के द्वारा खुशी और समाधान में नहीं बढ़े पाए, इसलिए அதை நம்மளை விட்டு இழக்க செய்யறதுக்காக அது எப்படி இது எப்படி அப்படின்னு அநேக கோஷ்டிகளை கேட்டு இந்த வார்த்தை சொல்லுகிறத ஆமென் என்று இருக்குன்னு சொல்லி அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உன் வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் தான் நாங்க பார்க்க முடியும். हमारे अंदर ये कैसा वो कैसा ढंग, हम देख सकते हैं. हम वचन पे भरोसा करेंगे तो हाँ और आमीन के रूप में उसे स्वीकारना है। ஏன்னா வார்த்தையெல்லாம் நமக்காக தான் எழுதி ये கொடுக்கப்பட்டிருக்கு. सारा वचन हमारे लिए ही दिया गया है। நீங்க அத பத்திரமாட்ட அதான் விதை. இந்த வார்த்தையாகிய விதை போய் அதை யோசிக்க வேர் கொண்டு அதுக்கப்புறம் நீ பிசாசோட பேசினேன்னா ओडिए पे ये वचन का बीज को हमारे हृदय में रख कर उसे तो सोचते सोचते वो जड़ पकड़ेगा, फिर वो आपके अंदर बढ़ना शुरू करेगा, तो शैतान आपके निकट खड़ा नहीं रहेगा, दौड़ जाएगा। எப்படி இல்லாம இருந்தாங்க, உபவாசம் பண்ணாங்க, அடிபட்டாங்க, கொல்லப்பட்டாங்க, அது காலம் வேற. इस समय इसके पहले कैसे कैसे थे, उपवास लिए, मार खाए थे। पर ये कटौती का समय है, बीज बोने का नहीं, फसल काटने का समय है। यहाँ दया या अनुग्रह नहीं है, सीधे काट और दो टुकड़ा है। दान भंडार में जाना है, नहीं तो आग के अंदर चले जाना है। दोनों में एक ही है। இருமனம் உள்ளவர்கள் தாம் எதையாகிலும் கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்று யோசிக்காத நினைக்காத அப்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லி हम भी दो मन होकर कुछ भलाई में प्रभु से पालो करके तो सोचना मत, ऐसा प्रभु का वचन है। நீ கேட்கறதெல்லாம் கிடைக்காது, जो मांगेगा कुछ नहीं मिलेगा। कि तेरा मन दो है, ரெண்டு மனனா எப்படி இருக்கும்? दो मन मतलब कैसा रहेगा, வித்தியாசமா இருக்கும். थोड़ा अलग रहेगा। அப்படியாவது ஆண்டவர்கிட்ட போய் பெற்றுக்கணும். कैसा भी प्रभु से जाकर पा लेना है। ஆண்டவர் எப்படினா அவர் தயை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தருவார். ओके, दया वाला अनुग्रह है, वो कैसे भी देगा। அப்ப அவர் தருவாரா? तो वो दे देगा क्या? அவர் ஏற்கனவே தந்துட்டாரு, उसने पहले दे दिया है, இனி எங்க இருந்து உனக்கு தர்றது? और किधर से तेरे को देगा। சாப்பாட்டை ஆக்கி உன் பசிய போக்குறதுக்கு ஆகாரத்தை வச்சாச்சு. அந்த போஜனத்தை விட்டு இறங்கி ஏன் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தாங்கன்னு போய் அங்க போய் கை நீட்டினா இங்க இருந்து கிடைக்கும். भोजन तैयार कर तेरे सामने रख दिया गया है, तो उसे छोड़कर आगे जाकर मेरे लिए भोजन दो करके मांगेगा तो कहाँ से दे। அதாவது தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மகிட்ட இல்ல, அது திரும்ப நான் ஜெபம் பண்ணி தான் பெத்துக்கிடணும் அப்படின்னு எண்ண வச்சுட்டாங்க. प्रभु ने சபையில எப்படி ஆக்கி வச்சுட்டா? क्रूस पर कमाया हुआ सारा आशीष जो मुझे दिया वो अभी मेरे पास नहीं है, मुझे जाकर प्रार्थना कर कर उसे पाना है करके उसने कलीसिया के लोगों पर भरोसा करने का कर दिया। எல்லா சபைகளும் இதைத்தான் போதிக்குது. सारा कलीसिया इसे ही शिक्षा करती है।
ஜெபம் பண்ணி தான் பெத்துக்கிடணும். प्रार्थना कर कर ही पा लेना है। ஆனா ஆண்டவர் சொல்றாரு, प्रभु कहता है நீ சந்தேகப்படாம तो बिना शंका किए நீ ஜெபத்துல ஏழைகளை எல்லாம் கேட்பாயோ, प्रार्थना में जो कुछ मांगेगा அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வான். उस सारी बातों को तो पालेगा। அல்லேலூயா. हालेलुया। உபவாசனால பெற்றுக்கொள்வான்னு சொன்னாரா? उपवास के द्वारा पाएगा ऐसा कहा। சைத்தான் இந்த ஜாதி பிசாசு போதான்னு சொன்னாரு. हाँ, ये जाति शैतान जाने के लिए उपवास உபவாசத்தினால करो। பண்ணுவோம் சகோதரன். ஆனா யாராவது எங்கனையாவது போய் உபவாசம் பண்ணி துரத்தவே இல்லை. कोई भी कहीं पर उपवास कर कर शैतान को भगाया नहीं है। பைபிள் நம்ம அப்படி பார்க்கவே இல்லை. बाइबल में हम ऐसा नहीं देखते हैं। அப்போ சொன்னாரு எனக்கு, ஏன்ப்பா எப்படி போகல அப்படின்னு உடனே இந்த பிசாசு கொஞ்சம் பொல்லாதது அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிட்டு கொடுத்தாரு. क्यों नहीं किया ऐसा पूछा तो ये शैतान थोड़ा बुरा है, उसके लिए उपवास चाहिए करके उनको सिखाया। ஆகையினால அதை பிடிச்சுக்கிட்டாங்க. उन्होंने उसे पकड़ लिया। அதனால உபவாசம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். மாரியா 3 நாள் உபவாசம் பண்ணு. हाँ, उपवास करेंगे, चलो आओ 3 दिन का उपवास இந்த करो। பிசாசு பொல்லாத பிசாசு. ये बुरा शैतान है। ஆனா ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவன் என் நாமத்தை சொல்லி பிசாசை துரத்துவான். प्रभु कहता है विश्वास करने वाला मेरे नाम को कहकर, விசுவாசிக்கிறவனுக்கு கேள்வி வரும். विश्वास करने वाले के लिए सबको सुनो। विश्वास से कोई बात असंभव नहीं है। हम विश्वास के द्वारा उद्धार पाए हैं। தேவனுடைய வார்த்தை நம்மளை அவருடைய பிள்ளையாக்கி, विश्वास के द्वारा प्रभु का वचन उसका बच्चा बना दिया हमें, ஆனாலும் இன்னும் அறியாம இருக்கு. फिर भी अनजान है, உணர்வே இல்லை. एहसास ही नहीं है। இன்னும் அழுவதான், கண்ணீர் தான். பிரச்சனை யாரு தோப்பா? और आंसू है, रोना है, मेरी परेशानी को कौन दूर करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। உண்மையிலேயே பிசாசு என்ன தந்திரத்தை இன்னைக்கும் கையாளுறான். सच में शैतान आज भी कितनी चालाकी का इस्तेमाल करता है। எல்லா ஜனங்களையும் ஏமாற்றி வச்சிருக்கிறான். அவருடைய கஸ்டடியில் தான் வச்சிருக்கிறான். सारे लोगों को फंसा कर रखा है। நாம ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளையா பிறந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு நாளும் பிசாசின் பிள்ளையா பிறக்க முடியாது. हम एक बार प्रभु के बच्चे बनकर जन्म हो गए तो फिर से कभी भी शैतान के बच्चे बनकर जन्म नहीं ले सकते हैं। இந்த பொண்ணு தர பிரதர் மகனாட்டி இவன் பிறந்ததுக்கு அப்புறம் இவன் ஜோசப் பிரதருடைய மகனா இவன் பிறக்கவே முடியாது. भाई पुनित्र ब्रदर का बेटा पैदा होने के बाद भाई जोसेफ ब्रदर का बेटा बनकर नहीं जन्मा जा सकता है। ஏன்னா அதுக்கும் அந்த ரத்த சம்பந்தமாட்ட ஆயிட்டுது. இதனுடைய பொறுப்பெல்லாம் அந்த பெத்தவங்களுக்கு உரியதா இருக்குது. भाई वो खून के संबंध से रिश्ता हो गया है, ये इसका जिम्मेदारी पूरा उनके माता पिता का हो गया। அதே மாதிரிதான் वैसे ही நாமளும் இயேசுவுக்கும் அவருடைய ரத்தத்திற்கும் சம்பந்தம் உடையவர்களாக மாற்றி வைத்திருக்கிறோம். हम भी प्रभु के हड्डी उसके लहू के संबंध में हमें बना दिया, हमें सृष्टि कर दिया है। பிசாசுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. शैतान और हमारा कोई संबंध नहीं है। கீழ்ப்படியலன்னா நிம்மதி இல்லாம வாழ. तू पालन नहीं करेगा तो बिना समाधान का रहेगा। ஆவியின் கனி உனக்குள்ள இராது. आत्मिक फल तेरे अंदर नहीं रहेगा। நீ ஆசைப்படுவா ஆனா பெற மாட்டா. तो आशा करेगा पर पा नहीं सकता, ஏன் உனக்கு தந்திருக்கணும் நீ நினைக்கலையே. कि तुझे दिया है इसे तू सोचता नहीं है। तेरे अंदर वो है इसे तू सोचता नहीं है। பரிசுத்த ஆவி தேவனுடைய அன்பின் கனி நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு நினைக்கலையே. पवित्र आत्मा के द्वारा प्रभु का फल हमारे अंदर उंडेला गया इसे तो सोचता नहीं है, ஆனா நீ கேட்கிறா. पर तो मांगता है। தாரு தாரு दे दो करके मांगता அவர் है, ஒண்ணுமே செய்ய மாட்டார். वो कुछ नहीं देगा। ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையில சிந்திச்சு பாருங்க. நானா இதெல்லாம் பட்டதுனால தான் சொல்றேன். हाँ, सब अपने கர்த்தருடைய जीवन में வார்த்தை எனக்கு பிரகாசத்தை கற்றதுனால உங்க முன்னால பேசுறேன். आप सब सोच कर देखिए, मैं इसमें से अनुभव लिया, प्रभु का वचन हमें सब दिया है, इसलिए मैं ये बातों को முந்தின காலத்துல எப்படி எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு நான் எப்படி இருக்கணும், நாளைக்கு எப்படி இருக்கணும், வேதம் என்ன சொல்லுது? पहले लोग कैसे कैसे थे, आज मैं कैसा रहना है, कल कैसा रहना, प्रभु वचन क्या कहते हैं। ஞாயிற்றுக்கு பிறந்த பிள்ளை ஒரு 6 மாதம் कल जन्मा ये बच्चा 6 महीने के बाद भी वो ऐसे ही रहेगा क्या। அது அது எவ்வளவு வித்தியாசமா இருக்கும். कितना बदलाहट और बड़ा हो गया ஒரு है। வருஷம் கழிச்சு பாருங்க, அது வித்தியாசமா வருது. 1 साल के बाद और अलग हो जाता है। சரீரத்துல மாற்றம், எண்ணத்துல மாற்றம், शरीर में बदलाव, विचारों में बदलाव। செயல்ல நடவடிக்கை 2-3 साल का हो गया, उसका चाल चलन सब बदल जाता है। அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் பிசாசோடு எதிர்த்து நிக்க வேண்டிய ஞானமும் பெருகிக்கிட்டே வரணும். वैसे ही हमारे जीवन में खुशी, समाधान, शैतान प्रभु के वचन का ज्ञान बढ़ने देना। இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். प्रभु का वचन कहता है दिन रात प्रभु के वचन को ध्यान करने को।
வாய்க்கும் वो जो करना चाहता है सब सफल सफल हो जाता है। हालेलुया। நீங்க செய்ய முடிதான் காத்து கொண்டு இருக்கிறார் जो चाहते हैं उसे पूरा करने के लिए प्रभु इंतजार में है। सब कुछ आपके अंदर रख दिया है। हाँ, धन संपत्ति आपके अंदर रख दिया, प्रभु का सामर्थ आपके अंदर रख दिया। பேசும் பொழுது அவைகள் செயல்களாக கிரியைகளாக வெளிப்படும் इसे समझकर अपने जबानों से बात करते समय वो काम में क्रिया में प्रकट होगा। இப்ப நாம எல்லாம் என்னுடைய பிள்ளையும் குட்டி தேவனாய் குட்டி தேவதையா இருக்கிறீர்கள் अभी हम सब परमेश्वर के बच्चे छोटे परमेश्वर के रूप में हैं। ஆகையினால கலங்க வேண்டிய அவசியம் இல்லை चिंता करने की आवश्यकता नहीं है। கர்த்தர் மேல உங்க பாரத்தை வச்சிருங்க परमेश्वर पर अपना बोझ रख दीजिए। உடனே தன ஜெபம் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க हर दिन रो रो कर प्रार्थना मत ஒரு करो। ஜெபம் பண்ணுனா அடுத்தக்கல தோத்திரம் பண்ணுங்க என் தேவன் பதில் தந்துட்டாங்க एक बार प्रार्थना किया तो दूसरे बार धन्यवाद कीजिए मेरे அது प्रभु। வருதே वो कहाँ से आएगा पता नहीं, वो अद्भुत तरीके से। வரும் मैं जो मांगा वो मुझे मिलेगा। तो जो मांगेगा वो मैं तुम्हें दूंगा। ऐसे कर செய்வது मेरे नाम से तो தேவன் मेरे नाम से तू जो मांगेगा वो मैं तुम्हें दूंगा। वो न झूठ बोलने वाला खुद है। इसे समझ कर प्रार्थना कीजिए, அது आपको मिल जाएगा। सब खड़े हो जाएंगे, நாம் ஜெபம் போவோம் हम प्रार्थना करेंगे। பரிசுத்தமுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரம் पवित्र परमेश्वर आपको धन्यवाद करते हैं। சித்தமில்லை परमेश्वर एक मनुष्य भी खराब हो वो आपकी मर्जी नहीं। ஆதாம் மூலமாக வந்த சாபங்கள் வேதனைகள் பிசாசின் கிரிகளை எல்லாம் அழித்து போட்டது परमेश्वर आपकी ओर से आया हुआ लहू आदाम के द्वारा आने वाले सारे श्राप को, सारे शैतान क्रिया को नाश कर दिया। கர்த்தாவே இன்னைக்கும் அவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான் ஏதேன் தோட்டத்தில் பொய்யை சொல்லி நம்ப வச்சது போல जैसे ईदन के बाग में झूठी बातें कहकर भरोसा दिला, आज भी वो वैसे ही वो कार्य को कर रहा है। கர்த்தாவே அவனுக்கு இப்படி வார்த்தை என்ன சொல்லுகிறதுங்கிறதை எதிர்த்து சொல்லி எதிர்த்து நின்று ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெயம் எடுக்க தங்களுடைய ஆவியின் பட்டயமாகிய உம்முடைய வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு நிற்க ஞானத்தையும் பலத்தையும் அருள்வீராக आपका वचन जो बातें कह रहा है उस तलवार को लेकर ज्ञान और बल को प्राप्त कर उसके विरोध खड़ा होने के लिए उन्हें सामर्थ्य दी। இது இயேசுவின் உம்முடைய நாமத்தில் கேட்கிறேன் वो यीशु आपके नाम से मांगते हैं।